ஹாய், குட் மார்னிங். நான் உங்கள் ராஜேஷ், டெக்னோ காசுலேருந்து. என்கிட்ட கஸ்டமர்ஸ் முதல்ல இன்சூரன்ஸை பற்றி கேட்குறது என்னென்னா, சார் ஒரு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நான் எப்படி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணுறதா ஃபஸ்ட்டு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு நான் என்னோட பதில் என்ன அப்படின்னா, இப்போது ஒரு மைனர் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, நம்ம போயிட்டுருக்கோம், இல்லை சிக்னல் நிற்கிறோம், ஒரு பைக்காரங்களும் யாரோ வந்து லைட்டாக உரசிட்டு போயிட்டாங்க. அதுக்கு பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த கன்சர்ன் ஏரியா எந்த ஏரியா பார்த்துக்குங்க, அந்த ஸ்பாட்டை ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. இதுவே கொஞ்சம் மேஜராக இருக்குது. நீங்கள் ஒரு ஃப்ரண்ட்டில் ஒரு வண்டி போயிட்டுருக்கு, சடன் பிரேக் போட்டாங்க, நீங்கள் இடிக்கிறீங்க, உங்களுக்கு பின்னாடி இன்னொரு வண்டி இடிக்கிறாங்க அப்படின்னா இம்மீடியட்டாக சண்டை போகிறதுக்கு முன்னாடி ஃபோட்டோ எடுங்க. நம்மளோட வண்டியில் வந்து மேக்ஸிமம் அடி ஒரு 60 to 70% அடிபட்டிருக்கு, 50,000 அபோவ் வந்து ஆகும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், நியர்பை போலீஸ் ஸ்டேஷன் அப்ரோச் பண்ணி சிஎஸ்ஆர் காப்பி எடுத்துக்கணும். நம்ம இன்சூரன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த டாக்குமெண்ட்ஸ் இருந்துச்சுன்னா நமக்கு ஈஸியாக கிளைம் பண்ணிக்கலாம். இதுவே ஃபர்ஸ்ட் கேஸ் ஒரு டெத் ஆயிடுச்சு, நம்ம ப்ராப்பரான லைசன்ஸு ப்ராப்பரான பாலிசி இருந்ததுன்னா நம்ம நியர்பை போலீஸ் ஸ்டேஷன்ஸில் அப்ரோச் பண்ணி அவங்களுக்கு தேர்ட் பார்ட்டிக்கு நம்ம இன்சூரன்ஸ் மூலமாக நம்ம பேமெண்ட்டை வாங்கி தர முடியும். அதே மாதிரி ஒரு பார்ட்ஸ் மேஜர் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு சில பார்ட்ஸ்லாம் கீழே விழுதுன்னா முடிஞ்ச அளவுக்கு அந்த பார்ட்ஸ்லாம் கேதர் பண்ணி நீங்கள் இன்சூரன்ஸ் பண்ணும்போது வச்சுக்கோங்க. ஏன்னா அவங்க பழைய பார்ட்ஸ் கேட்பாங்க ஒன்ஸ் இன்சூரன்ஸ்லாம் முடிஞ்சு ப்ராசஸ் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ இதுதான் பேசிக்கான இன்சூரன்ஸ் கிளைமோட ப்ரொசீஜர்ஸ்.